மக்களே இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காருங்க. பல ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அத்தனையுமே அந்த இன்டர்வியூவில் கிடச்சிருக்கு. இது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேரளா போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, ஏன் கேரளா போல, என்ன ஆச்சு, அதை நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது, கேரளாவில் வேற ஒன்று நேற்று பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அதை பெருசாக யாருமே இங்கே பேசலை. அதை நான் இந்த வீடியோவில் எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வழக்கறிஞர் பிரிவு கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களோட காரணம் கொஞ்சம் நேர்மையாக இருந்துச்சு, நியாயமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். அதையும் கடந்து போனீங்கன்னா ஆதவர்ஜுன் அவர்கள் இன்னைக்கு காலைல ஒரு ரைடு ஒன்று பண்ணாங்க. அந்த ரைடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ரைடை தாண்டி அந்த ரைடில் ஒரு மேட்ரு ஒன்று பண்ணாரு. அதுதான் இங்கே மிகப்பெரிய லெவலில் ஒன்மத்தை கக்கிட்டாருங்க ஆதவர்ஜுன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் பொன்ராஜ் அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓவரால் நேற்று நடந்தது, இன்னைக்கு காலைல நடந்த மிக முக்கியமான செய்திகள் அத்தனையும் பற்றி தெளிவான அந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கேரளா போக வேண்டியது. இந்த பயணத்தை ஏன் ரத்து பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ முதலமைச்சரோட முன்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் அத்தனையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த முடிவு எவ்வளோ முக்கியமானதுன்னு இருக்கும். ஏன்னா இப்போ முதலமைச்சரோட சேர்த்து 10 இலாக்காக்கள் 10 அமைச்சர்களுக்கு இலாக்கா பிரித்து கொடுத்துருக்காங்க. அதையும் கடந்து இலாக்கா பிரித்து கொடுக்காத 22 துறைகள் இப்போ வரைக்கும் இருக்கு. நம்ம ஒரு பக்கம் வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் பட்ஜெட்டுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு துறைக்குமான ஆய்வு கூட்டங்களை நடத்தி அதை பற்றி ஒரு தெளிவை கண்டுபிடிச்சு அந்த தெளிவுகள் அடிப்படையாக மட்டுமே நம்மளால பட்ஜெட்டையும் தாக்கல் பண்ண முடியும், வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திங்கள் டு வெள்ளி அப்படிங்கிறது 5 நாட்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சனி ஞாயிறு தலைமைச் செலவு லீவு. இந்த ஒரு நாளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே போலன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ரெண்டு விஷயத்தின் காரணமாக முதலமைச்சர் அங்கே போல. ஆனால் நம்மளுடைய விஷயம் அத்தனையுமே சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே நம்ம தெரிவிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக சொல்றாங்க. இது நம்பர் 1 பாயிண்ட். இப்போ நம்பர் 2, சரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சியை நம்ம பரிணமிக்கிறதுக்கான வேலைகள் அத்தனையுமே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் திமுக அதிகமாக பாதிக்கப்படுறது காங்கிரஸ் தாங்க. ஏன்னா தேசிய லெவலில் திமுக காங்கிரஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு அந்த பிரிவு ரொம்ப தீவிரமாக போயிடுச்சு. சபாநாயகர்கிட்ட போயிட்டு மக்களவையில் காங்கிரஸோட நாங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி திமுக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த உறவு இவ்வளவு தூரம் போனதுனால காங்கிரஸுக்கு தான் பேரிழப்புன்னு சொன்னாங்க. ஆனால் உள்ள வர்றது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. கேரளாவில் அமைப்பு ரீதியாக நம்மளுடைய முதல் கூட்டத்தை அங்கே நம்ம நடத்தியிருக்கோம். ஏன்னா கேரளாவில் விஜய் மக்கள் இயக்கம் தான் இருந்துச்சு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியோட நம்ம அமைப்பு ரீதியான மீட்டப் நடத்தியிருக்கோம். கேரளாவில் சில முக்கியமான இடங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இப்படி தான் பண்ணோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருக்கோம், அதே மாதிரி ஒரு விஷயத்தை கேரளாவில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுடைய மிக முக்கியமான, அதாவது விஜய் அண்ணாவோட முகம் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையான மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். இது ரெண்டை வச்சுமே இந்தியா முழுக்க நம்மளால நிறைய ஒருங்கிணைக்க முடியும். அந்த விஷயத்தை நம்ம கொள்கை அடிப்படையில் ஒருங்கிணைச்சா பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியா காங்கிரஸ் இருக்கும்போது அந்த அணிக்கு ரொம்ப பக்கபலமா துணையா நம்மளால தேசிய லெவலில் இருக்க முடியும். திமுக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு தான் காங்கிரஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி காங்கிரஸுக்கு தேசிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். இது ரெண்டையும் பார்த்துட்டு தான் ராகுல் காந்தி அவர்கள் மிக முக்கியமான சில முடிவுலாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த அப்டேட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. இது ரெண்டாவது பாயிண்டா இருக்கு. இப்போ மூணாவது, ஆதவர்ஜுன் அவர்கள் இன்னைக்கு நேரு உள்ளரங்கத்துக்கு ஒரு விசிட் ஒன்று போனாங்க. அந்த விசிட்ல குழந்தைகளோட ரொம்ப அழகா, விளையாட்டு வீரர்களோட ரொம்ப அழகா அவரால் இணக்கமாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. காரணம், அவர் ஒரு விளையாட்டு துறையிலேருந்து வந்தவர் தான். ஸோ அதனால அவர் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை அங்கே ஷூ போடாமல் இருந்தாங்க. ஒரு குழந்தை ஷூ போடாமல் இருக்கும்போது அங்கே பார்க்குறாரு, எப்படிமா நீ ஓடுவ ஷூ போடாமல், ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கோச்சோட பேர் உதயாவான்னு தெரியல, உதயா அந்த குழந்தைக்கு ஷூ வாங்கி கொடு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஷூ இல்லாம எப்படி ஓடுவீங்க, கஷ்டமா இருக்குமே. எத்தனை கஷ்டம் இல்ல உதயா, டக்குன்னு 2 பேர் ஷூ வாங்க. நம்ம பசங்க வன்மத்தை கக்கிட்டாருங்க ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்றாங்க. மேபி அங்க இருக்கிறவங்களோட பேர் உதயா தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர், அதை அவர் சொல்லல, அங்க இருக்கக்கூடிய உதயாவை சொன்னாங்க. அந்த உதயாவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கனெக்ட் பண்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நேரடியாக போயிட்டு காலைல அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்க இருப்பாங்களோ அங்க போய் அவங்களை மீட் பண்ணி அவர் அப்ரோச் பண்ண விதம், அவர் ஒரு விளையாட்டு வீரருங்கிறது அந்த ஆய்வை பார்க்கும்போது ரொம்ப தெளிவா, ரொம்ப கரெக்டா நமக்கு தெரிஞ்சு. இது மூணாவது மிக முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். இப்போ நாலாவது பிரதானமான விஷயம், நம்மளுடைய வழக்கறிஞர் அணி பிரிவு. இந்த வழக்கறிஞர் அணி பிரிவு ஏன் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம். இப்போ தாவேக்காவோட வழக்கறிஞர் பிரிவில் நிறைய பேர் இருக்கிறவங்க தான் அரசு வழக்கறிஞராக மாறுவாங்க. ஏன்னா ஒரு கட்சி மூலமாக தான் அரசா மாறுவாங்க. இப்போ திமுகனா திமுக இருக்கிற வழக்கறிஞர்கள், ஒரு பக்கம் அதிமுகனா அதிமுக இருக்கிற வழக்கறிஞர். ஆனால் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோன்னா தாவேக்கா கட்சி ரீதியாக அரசு வழக்கறிஞர் போடாம திறமை அடிப்படையில் அரசு வழக்கறிஞர் போடுறாங்க அப்படிங்கிற விஷயமானது பெருசா பேசப்பட்ட போது அதிமுக வந்தவங்க, பாஜக வந்தவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. எங்களுக்கு
எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வழக்கறிஞர் பிரிவு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. நம்மளுடைய வழக்கறிஞர் பிரிவு இந்த கரூர் விஷயத்தில் ஆரம்பிச்சு நம்மளுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேர் மேலே போடப்பட்ட வழக்கில் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே இவங்க தான் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறது கூட இவங்களோட சப்போர்ட் இருந்துச்சு. இவங்க எங்கெங்கமாய் வாதங்கள் முன் வச்சாங்கிறது நம்ம சேனல்ல நிறைய ஃபாலோ பண்ண அத்தனை பேருக்குமே நான் அந்த விஷயத்தை தொடர்ச்சி அப்டேட் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அரசு வழக்கறிஞராக வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தை ஏற்படுத்தும் போது இதை எல்லாரோட கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் வைக்கிறேன். ஆனால் இந்த பக்கம் விசாரிச்சு பார்த்தா என்ன சொல்றாங்க, திறமை அடிப்படையில் போடுறோம்பா, அதனால இந்த வாய்ப்புகள் வழங்கப்படல. அரசு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியினர் அரசு வழக்கறிஞராக மாறுறதோட அரசு நீதிமன்றத்தில் ஒவ்வொரு விவாதத்திலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா இலக்கு. அதை மையப்படுத்தி இந்த வேலையை செய்யறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் போகுது. கூடிய சீக்கிரம் இது முதலமைச்சரோட கவனத்துக்கு போகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை இப்படியே தள்ளி வச்சிருங்க. இதுக்கு அடுத்து நம்ம பிரதானமா பார்த்தா இந்த ஒரு இடத்த மட்டும் நான் கொஞ்சம் பெருசா பேசுறேன். அதாவது திருமானனோட பேட்டி. இந்த பேட்டியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 55 நிமிஷம் இந்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எந்த மாதிரி விஷயங்கள் போணுச்சு, நான் ஏன் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன், அவர் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் வந்து இந்த திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்படி போணுச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி முதலமைச்சர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னைய முதலமைச்சராக்க எனக்கே தெரியாமல் ஒரு பேட்டி போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி விவாதம் போயிட்டு இருக்கு. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களோட கவனத்துக்கு வந்துச்சு. சில பேர் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. நான் ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, சும்மா அரசியல்ல வந்து இது நியாயம் நேர்மை அப்படிலாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் தேவை கிடையாது, அரசியலா பாருங்க, எமோஷனலா பார்க்காதீங்க திருமான்னு சொல்லி எனக்கே அட்வைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையுமே அவர் சொன்னார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டாங்க. நீங்க திருச்சி கிழக்கில் வந்து நீங்க வேட்பாளராக கொடுங்க, நம்மளுடைய கூட்டணி சார்பாக நின்னுங்க, நீங்க அமைச்சரவைக்கு நீங்களே வாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னை அமைச்சரவைக்கு அழைக்கிறாரு. ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிற்காதீங்க, காட்டுமன்னார் கோயிலில் பேக் அடிச்சால எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிற்காதீங்கிறது திமுகவோட அழுத்தம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் விவாதிக்கப்பட்டுச்சு. சமூக நீதி அரசியல் அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் திமுகவில் இவரை மையப்படுத்தி எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துடும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இவரை மையப்படுத்தி அதிகாரத்துக்கு வர்றது அதிமுக இருக்கிற சில பேருக்கு பிடிக்கல. திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து அதிகாரத்துக்கு வரவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயத்தையும் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு, நான் எதனால டைம் எடுத்துக்கிட்டேன், நான் டைம் எடுக்கும் போது எனக்கு பின்னாடி எந்தெந்த மாதிரி விவாதங்கள் நடந்துச்சு, இப்போ தாவேக்காவோட அமைச்சரவையில் விசிகா பங்கேற்குமா பங்கேற்காதா அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையுமே அவர் தெளிவாக சொல்றாரு. அவரோட பேட்டியை பார்க்கும்போது பங்கேற்கிறதுக்கான ஆசைகள் அத்தனையுமே அவருக்கு இருக்கு. ஆனால் அந்த அதிமுகலேருந்து வர்றவங்க அந்த அமைச்சரவையில் பங்கேற்றாங்கன்னா அது சரியா இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி வச்சு தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி வைக்கும் போது தான் நானே அமைச்சரவையில் பங்கேற்க தயங்குறேன். ஒருவேளை நான் தேர்தலுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் தாவேக்கா ஒரு கூட்டணியில் இருந்தாங்கன்னா தேர்தலுக்கு பின்னாடி நாங்கள் அமைச்சரவையில் கண்டிப்பாக பங்கேற்கலாம். மக்களோட முடிவுக்கு எதிராக இந்த மாதிரி அமைச்சரவையில் பங்கேற்கிறது சரியானதா இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தோழர்கள் அத்தனை பேருமே சொல்றாங்க. பங்கேற்கலாம் எனக்கு ஏதோ கன்வின்சிங்கா வரல, அதனால தான் பங்கேற்காம இருக்கும். அதே மாதிரி இந்த எம்எல்ஏக்கள் தாவேக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்னா ராஜினாமா பண்ணி விசில் சின்னத்தில் மறுபடியும் வெற்றி பெற வச்சு இந்த இவங்க வந்து அமைச்சராக்கனா அது ரொம்ப சரியா இருக்கும் அப்படிங்க சொல்லி தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செஞ்சிருக்கார். ஓவரால் அவர் பார்க்கும்போது அவர் ஒருத்தர் தாங்க இதுக்கு மிக முக்கியமா வந்து அவர் அதுக்கு வந்து பதவி கேட்கிறாரு, அவருக்கு வந்து இதுக்கு பதவி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் போட்டாங்கல்ல. அந்த செய்திகள் அத்தனையுமே போட்டது பார்த்தீங்கன்னா திருமான தாவேக்காவோட இணையக்கூடாதுங்கிற ஒரு நயவஞ்சக சிந்தனையில் இருக்கிறவங்க தான் அந்த செய்தி அத்தனையுமே பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை திருமானே தன்னுடைய நேர்காணல் மூலமா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது. அந்த நேர்காணலை தயவு செய்து தமிழக அரசியல் களத்தில் ஆர்வம் இருக்கிற அத்தனை பேருமே அந்த நேர்காணலை நிறைய பேட்ட கொண்டு போங்க. ஏன்னா திமுக அதிமுக கொள்கை கோட்பாடுன்னு பேசுவாங்க, கொள்கை இல்லாம ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு மிக தீவிரமா முயற்சி பண்ணியிருக்காங்க. காலம் கை கொடுத்துச்சுன்னா இந்த எம்எல்ஏக்களோட கவுண்ட் கை கொடுத்துச்சுன்னா இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து இங்கே அதிகாரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஓவரால் பார்க்கும்போது இந்த செய்திகள் அத்தனையுமே நம்ம பார்த்த பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பொன்ராஜ் அவர்கள் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சோன்னே விஜய் வந்து பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுறாருங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எனக்கு புரியலங்க சத்தியமா. அவர் என்ன பேசினாரு, பேசி முடிச்சுட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் கட்சியோட தலைவராக விஜய் அவர்கள் இருக்கும் போதே அவர் மேலே புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரானது அப்பையிலேருந்து நிலுவையில் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த புகார் மேலே அவர் தப்பாக தான் பேசியிருக்கார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க.
2 இடத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஒன்று சென்னையில் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று கடலூரில் பண்ணியிருக்காங்க. கடலூரோட மாவட்ட செயலாளர் கொடுத்த புகாரும் சென்னையில் தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த புகார் அடிப்படையில் இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு இதுக்கப்புறம் விசாரணை நடக்கும். அந்த விசாரணையில் அவர் மேலே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டா 3 ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ இந்த வழக்கெல்லாம் நடந்து போறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் இப்படி பேசினதை இப்போ வரைக்கும் இவர் மன்னிப்பு கேட்க மாட்டாருங்க. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்றதுக்கு இவிஎம் மிஷினை ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்களோட உதவியாளராக இருந்துகிட்டு இவரே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்றாரு, பேசுறாரு. அதையும் கடந்து போனீங்கன்னா அப்ப போன வாட்டி 2024 தேர்தலில் திமுக வந்து 40க்கு 40 சொய் பிடிச்சாங்க. அப்போது இவிஎம் மிஷினை ஆக்ட் பண்ணலையா? அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 21ல திமுக ஜெயிச்சாங்க, அப்பெல்லாம் ஹேக் பண்ணலையா? என்ன மாதிரி வாதங்கள் இது? இவிஎம் மிஷினை ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா ஒரு வன்மத்தை கக்கிற பேச்சை தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. இவர் மேல வந்து நடவடிக்கை எடுத்தா விஜய் அவர்கள் வந்து பழி வாங்குறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இவரெல்லாம் பழி வாங்கலனாட்டி தான் தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பு சட்டவிரோதமாக வந்து அவங்க வந்து வெளியே விட்டுருக்காங்க. வெளிவிடும் போது அவங்க மேலே குண்டாஸ் போடுறாங்க. இங்கே பாருங்க, தன்னோட படத்தை வெளியே விட்டவங்க மேலே குண்டாஸ் போடுறாரு. அப்போ குண்டாஸ் போடாமல் வேற என்ன போடுவாங்க? ஒரு படம் எவ்வளோ பேரோட உழைப்பு, அதை அத்தனையுமே திருடி வெளியே விட்டுருக்காங்க. அவங்க மேலே போன ஆட்சியிலே குண்டாஸ் போட்டிருக்கணும், அதை அவங்க செய்யலை. இந்த வாட்டி நம்ம வந்து குண்டாஸ் போட்டிருக்கோம். நம்ம வந்து குண்டாஸ் போடும்போது இது குண்டாஸ் போட்டதும் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே பழிவாங்கல் நடவடிக்கைனா பழிவாங்கல் நடவடிக்கை பண்ணி தாங்க ஆகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதானமான விஷயமா இருக்கு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல்ஸ் வந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.